ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதுவும் மாம்பழத்தில் வச்சு எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக கடையில் வாங்குற மாதிரியே நம்ம வீட்லேயே ரொம்ப அருமையாக செஞ்சிடலாம். வாங்க வீடியோவுக்கு போய் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி நம்ம மாம்பழத்தில் பப்பட் தான் செய்ய போகிறோம். இதுக்கு ஆம் பப்பட்னு வடநாட்டில் சொல்லுவாங்க. எல்லா கடைகள்லையும் கிடைக்கும். நிறைய குழந்தைங்களோட ஃபேவரட்டான ரெசிபி இது. அதுக்கு நான் 3 மாம்பழம் எடுத்திருக்கேன். தோல் பகுதிகளை நல்லா நீக்கிட்டு சதை பகுதிகளை மட்டும் நல்லா ஸ்கூப் அவுட் பண்ணி பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மாம்பழம் கொஞ்சம் இனிப்புள்ள மாம்பழமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மாம்பழ சீசன் அதிகமாக இருக்கனால மாம்பழங்கள் ரொம்ப விலை குறைவாக மார்க்கெட்டில் கிடைக்குது. அந்த மாதிரி சமயத்தில் மாம்பழங்கள் நிறைய வாங்கி இந்த மாதிரி ஆம் பப்பட் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷம் முழுக்க நீங்கள் மாம்பழம் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கும்போது இந்த பப்படை ஒன்று எடுத்து சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா சதை பகுதிகளும் நல்லா ஸ்கூப் அவுட் பண்ணி பெரிய மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி முதல்ல ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் மாம்பழத்தை நல்லா ஃபைனாக பேஸ்ட் அரைச்சாலும் உடனே நீங்கள் அடுப்பில் சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு வடியை வச்சு நல்லா ஃபைன் பியூரேவாக எடுக்கணும். ஏன்னா 1-2 நார் பகுதிகள் அதில் தேங்கி வந்துடும். நார் பகுதிகளோடு நீங்கள் சேர்த்து நீங்கள் சமைச்சிங்கன்னா உங்களுக்கு பப்படை வெட்டும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வடிகட்டியாச்சு. ஃபைனான பியூரே தான் நமக்கு கிருக்கு. இப்போ நம்ம அடுப்பில் சேர்த்துக்கலாம். மேங்கோ பப்பட் செய்கிறதுக்கு பெரிய கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். நான் எடுத்த 3 மாம்பழத்துக்கு 3.5 கப் அளவுக்கு மேங்கோ பியூரே கிடச்சிது. இதில் நான் 2 கப் அளவு மேங்கோ பியூரே தான் நான் இப்போ அடுப்பில் சேர்க்குறேன். 2 கப் அளவு மேங்கோ பியூரேக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை கரெக்டான மெஷர்மெண்ட். 1/3 கப் அளவு, அப்படி இல்லைன்னா 1/2 கப் அளவு சேர்த்துக்கோங்க. அதிகமாக சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சர்க்கரையை சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியமில் வச்சுட்டு கைவிடாமல் 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆரம்பத்தில் சர்க்கரை நல்லா உருகி தண்ணி மாதிரி இருக்கும். பயப்பட தேவையில்லை. 2-3 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா மாம்பழத்தோட சாறு நல்லா திக்காயிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா திக்காயிட்டு வருது. இந்த மேங்கோ பப்படை பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். 8 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா வற்றி மேங்கோவோட பல்ப் நல்லா திக்காக இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி ஸ்பேட்டுலாவை வச்சு நீங்கள் கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பேட்டுலாவில் நல்லா ஒட்டி இருக்கணும். மாம்பழக்கலவை நல்லா ஒட்டி இருக்கணும். தண்ணி மாதிரி ஊற்றக்கூடாது. இதுதான் கரெக்டான மெஷர்மெண்ட். 2 வழி இருக்குது உங்களுக்கு எப்படி பர்ஃபெக்டாக இந்த ஆம் பப்பட் செய்கிறது. இந்த மாதிரியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பிளேட்டில் ஊற்றியும் நீங்கள் செக் பண்ணலாம். அதையும் நான் காட்டிடுறேன். 2 பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் வாசம் பிடிக்காட்டி நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏலக்காய் தூளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆம் பப்பட் கரெக்டான பதத்தில் இருக்கான்னு முதல்ல ஸ்பேட்டுலாவை வச்சு செக் பண்ணோம். இப்போ நம்ம பிளேட்டை வச்சு செக் பண்ணிக்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு கலவையை எடுத்து நீங்கள் பிளேட்டில் ஊற்றி பிளேட்டை லேசாக சாய்ச்சிட்டு எல்லா பக்கமும் நீங்கள் திருப்பினாலும் நம்ம ஊற்றுனா மாம்பழ கலவை அதே இடத்துல இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். இப்போ பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா திருப்புறேன். நல்லா சாய்ச்சி விட்டு திருப்பிக்கோங்க. எந்த பக்கம் நீங்கள் திருப்பினாலும் நம்ம ஊற்றின கலவை அதே இடத்துல இருக்கணும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேக்கு மாற்றிக்கலாம். ட்ரே அப்படி இல்லைனா இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. பிளேட்டில் நல்ல நெய் தடவி இருக்கேன். இதில் கொஞ்சமாக கலவையை எடுத்து ஊற்றிக்கோங்க. உங்கள்கிட்ட பெரிய ட்ரே இருந்தால் ஒரே ட்ரேயில் எல்லாத்தையும் நீங்கள் ஊற்றிக்கலாம். என்கிட்ட ட்ரே இல்லாதனால இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி 2-3 பிளேட்டில் ஊற்றிட்டு லேசாக சாய்ச்சி விட்டிங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா சீராக ஒரே மாதிரி நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ பாருங்கள், ஒரே மாதிரி ஈவனாக இருக்குது. இது ஒரு பக்கத்துக்கு வச்சுட்டு இதே மாதிரி மீதி உள்ளதையும் ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2வது பிளேட்லையும் நல்லா ஊற்றி ரெடி பண்ணியாச்சு. மீதி உள்ளது கொஞ்சமாக இருக்குது. அதையும் ஒரு சின்ன பிளேட்டுக்கு நான் ஊற்றிருக்கேன். இப்போ 3 பிளேட்டும் ரெடி பண்ணியாச்சு. நல்ல வெள்ளை துணி போட்டு நல்லா மூடிட்டு வெயிலுக்கு அடியில் வச்சிங்கன்னா ஒரே நாளில் நல்லா காஞ்சிரும். கொஞ்சம் நேரம் அதுக்கு பிறகு ஃபேனில் வச்சுருந்து நம்ம வெட்டிடலாம். இன்றைக்கி நான் வெயிலுக்கு அடியில் வைக்க போகிறதில்ல. 2 நாள் ஃபேனுக்கு அடியிலே தொடர்ந்து ஃபேனுக்கு அடியில் வச்சிங்கன்னா நல்லா காஞ்சிரும். இப்போ பாருங்கள், 2 நாளைக்கு பிறகு நீங்கள் தொட்டோன்னே கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது. அந்தளவுக்கு இருக்கணும். இது 2 நாள்லேயே நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். பப்படை முதல்ல பிளேட்லேருந்து வெளியில் எடுக்கணும். அதுக்கு
பிளேட்டோட ஓர பகுதிகளை வந்து கத்தி அப்படி இல்லைன்னா ஸ்பூனோட நுனி பகுதியை வச்சு லேசாக கீறி விட்டுட்டு அதுக்கு பிறகு கையை வச்சு லேசாக இழுத்திங்கன்னா பப்பட் வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த மாதிரி லேசாக இழுத்து விடுங்க. பாருங்கள், ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடும். இப்போ மறுபடியும் பப்பட்டை அதே பிளேட்டுக்கு போட்டுட்டு மறுபடியும் அதை வந்து ஸ்கொயர் ஷேப்புக்கு முதல்ல வெட்டிட்டு அதுக்கு பிறகு கடையில் வாங்குகிற ஷேப்புக்கே வெட்டிக்கலாம். இந்த மாதிரி பிளேட்டில் ஊற்றி நீங்கள் செய்யும்போது சைடில் உள்ளதெல்லாம் கொஞ்சம் வேஸ்ட் ஆகும். இப்போ பாருங்கள், சைடில் உள்ளதெல்லாம் ஷேப்லெஸ்ஸாக இருக்கும், ஸ்கொயர் ஷேப் இருக்காது. இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் நீங்கள் எடுத்துருங்க. இப்போ நம்ம கடையில் வாங்குகிற ஷேப்புக்கே வெட்டிக்கலாம். இது வந்து நீங்கள் ட்ரேயில் ஊற்றுனீங்கன்னா ஈஸியாக நல்லா வேஸ்ட் ஆகாமல், சைட் துண்டுகளாக நல்லா வேஸ்ட் ஆகாமல் எல்லா பீஸையும் நல்லா ரோல் பண்ணி இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், அதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அருமையான கடையில் வாங்குகிற ஸ்டைல்லையே ஆம் பப்பட், அதாவது மேங்கோ பப்பட் வந்து ரொம்ப ஈஸியாக வீட்டில் செஞ்சிட்டோம். டேஸ்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த மேங்கோ பப்படை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாம்பழ சீசனுக்கு ஏற்ற மாதிரி மாம்பழ ரெசிபீஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.